ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி கொள்ளு ரசம் செய்ய போகிறேன். கொள்ளு அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தண்ணியை வடிகட்டி எடுத்துருவோம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருவோம். ரசத்துக்கு தேவையானது ரெடி பண்ணிடுவோம். ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டிடுவோம். வடிகட்டியாச்சு. ஒரு தக்காளியை உள்ளே போட்டு கையாலே மசிச்சிருவோம். அதை மசிச்சு விட்டாச்சு. கொள்ளு ரசத்துக்கு எடுத்து தண்ணியை ஒன்றா சேர்த்துருவோம். இப்போ அதை கலந்து விட்டுட்டு கடாய் அடுப்பு வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருவோம். அதை வதக்கி விட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம், வதக்கி விட்டுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம், அதையும் வதக்கி விட்டுருவோம். பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் போட்டுருவோம், வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை உள்ளே போட்டு அதையும் வதக்கி விட்டுருவோம். ரசத்துக்கு ரெடி பண்ணதை உள்ளே ஊற்றிடுவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் சைடில் கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ சைடில் நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டுருவோம். உப்பு கலந்துட்டு மூடி வச்சுருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பாடோடு பரிமாறிடுவோம். கொள்ளு ரசம் ரெடி. டேஸ்டியாக இருக்கும். அப்படி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் துவையலோடு வச்சு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட போகிறேன்.